இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இருமுனை மனநோய். இருமுனை மனநோய்னா இதுல பேர்லயே இருக்கு இருமுனை. ஒரு முனை அப்படின்னா மன எழுச்சியோட இருக்கும், மறுமுனை அப்படின்னா மனச்சோர்வோட இருக்கும். ஸோ மன எழுச்சின்னா சாதாரணமானது இல்லை, அதீத மன எழுச்சி. மன எழுச்சின்ற போது அவங்க பயங்கர சந்தோஷமா, சின்ன சின்ன விஷயத்துல கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதீத இரிட்டபிலிட்டி இருக்கும். நிறைய பணத்தை போய் எதுலையா போய் செலவிடுறது, எதை பற்றியும் யோசிக்காம டக்குன்னு முடிவெடுக்கிறது. அந்த மாதிரி திடீர்னு யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா அதை பற்றி யோசிக்காம கொடுக்கறது, அவங்க கழுத்தில் இருக்க நகையை கொடுக்கறது, இந்த மாதிரி ரொம்ப தாராளமாக ஆக ஆரம்பிச்சிருவாங்க. புது புது ட்ரெஸ் மாற்றுறது, ஒரு நாளைக்கு 4-5 தடவை குளிக்கிறது, ஒரு சாதாரணமான இடத்துக்கு அதிகமான மேக்கப் போட்டு போகிறது, ஒரு 4-5 தடவை குளிக்கிறது, 4-5 தடவை சாப்பிட்றது, இந்த மாதிரி அதிக உற்சாகமாக இருப்பாங்க. இது ஒரு முனை. இன்னொரு மறுமுனை அப்படின்னா அதீத மன அழுத்தம். அதாவது டிப்ரெஷன் சொல்றாங்க இல்லையா, அந்த டிப்ரெஷன். ஸோ இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா மனச்சோர்வோட இருப்பாங்க. அந்த மனச்சோர்வு எவ்வளோ அதி தீவிரமா இருக்கும் அப்படின்னா அவங்களால பெட்ல இருந்து எழுந்து கூட உட்கார முடியாத அளவுக்கு மனச்சோர்வுல இருப்பாங்க. அவங்களால எந்திரிச்சு உட்காரதே ஒரு பெரிய வேலை, ஒரு ப்ரஷ் பண்றது, ஒரு ட்ரெஸ் மாத்துறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, எவ்வளவு தூரம் அந்த மனச்சோர்வு அதிகமா இருக்கும்னா அந்த மனச்சோர்வுக்குரிய தீர்வே சூசைட் பண்ணிக்கிறது தான். நான் சூசைட் பண்ணாதான் அந்த மனச்சோர்வு தீருன்ற அளவுக்கு அந்த மன அழுத்தம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்காது. அதாவது பிடிச்ச விஷயங்கள் கூட செய்யறது கூட அவங்களுக்கு எந்திரிச்சு உட்காந்து இதெல்லாம் பண்ணணுன்றது தோணாது. மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஃபோன் பார்க்கலாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ ஃபோன் எடுத்து பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, எந்த விஷயமே பிடிக்காத மாதிரி இருக்குன்ற மாதிரி அந்த மனச்சோர்வில் இருக்க பேஷண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்லாம் இருக்கும்போது நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குன்றதை பார்த்து எவ்வளோ சீக்கிரமா சைக்கியாட்ரிஸ்ட்டை கொண்டு போய் வைத்தியம் பார்க்குறோமோ அவ்வளோ சீக்கிரமா அவங்க அதுலேருந்து மீண்டு திருப்பி நார்மலான ஒரு வாழ்க்கைக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணுறோமோ ஸோ மருந்துகளோட வேலைகளும் அவ்வளோக்கு எவ்வளோ டிலே ஆகி அவங்க திருப்பி நார்மல் லைஃப்பில் போக முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர்ஸ் எத்தனை வருஷம் எத்தனை மாதம் எடுக்க சொல்கிறாங்களோ அத்தனை மாதத்துக்கு கம்மியாக எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா டக்குன்னு மாத்திரையை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா திருப்பி அந்த நோய், அதாவது மன எழுச்சியோ இல்லை மனச்சோர்வோ, அதாவது மேனியா மன எழுச்சி, மனச்சோர்வுனா டிப்ரெஷன், அது டக்குன்னு திருப்பி வர்றதுக்கும். ஸோ இந்த மாதிரி திருப்பி வரும்போது அவங்களுடைய ரொட்டீன் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க திருப்பி நார்மலான வாழ்க்கைக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது. அப்போது நம்ம சீக்கிரமாக அதை ரெக்கக்னைஸ் பண்ணி டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்க்குறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏதாவது டவுட் மனநலம் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு போடுறேன்.